அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது குண்டலினி இயக்க முறையில் பகுதி 2 பார்க்க போகிறோம். அதாவது இந்த விஷ்ணு சக்தி, இந்த ஜீவ சக்தி வெளியிலேருந்து உள்ளே புகுந்து கொண்டிருக்கும். அது இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது. அப்போது அந்த நீர் சுழற்சி போன்ற ஆதாரம் தனித்தனி இதழ்களுடைய 4 இதழ் பூ போல காணப்படும். மூலாதாரத்தில் 4 கார் கலையும், அதே மாதிரி மண்ணீரல் குறியீடையிலையும் 6 கார் கலையிலையும் இந்த மாதிரி 16 காலை 96 காலைன்னு இப்படின்னு விரிவடைந்துட்டு வரும். உடம்புகள் உயிரோடு இருக்கிற வரை இரவு பகல் இடைவிடாது நடந்து கொண்டே இருப்பதால் ஆதாரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த பிணைப்புகள் உடம்பில் நின்றுவிடுமானால் சக்கரங்கள் சுழல்வது நின்று அவ்வுடம்புடன் உடனே இறந்தும் விடும். அது உலகில் நின்றுவிடுமானால் அந்த நொடியிலேயே உலகத்தில் உள்ள அங்குள்ள எல்லா தோற்றங்களுமே மாயமாய் மறைந்து விடும் என்று நம் பண்டைய நூல்கள் கூறுகின்றன. குண்டலினி பெண் தன்மையுடையது, அம்மை என பெயர் பெறுவது. ஜீவசக்தி ஆண் தன்மையுடையது, அப்பன் என பெயர் பெறுவது. இவ்விரண்டிற்கும் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கும் ஒன்றுதான் என்னது? திருமணத்தாலேயே உலகத்தில் தனு கரண புவன போகங்கள் எல்லாம் தோன்றுவது நிலை திருத்துமாம். அதனை அறிகுறியாக விளக்கும் பொருட்டே ஆலயங்களில் பள்ளியறை கூட்டுவதும் விழாக்கள் கொண்டாடி திருக்கல்யாணம் நடத்துவதும் ஆகும். இயற்கையில் ஓயாது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உண்மை நெற்றுக்கண்ணுக்கு மட்டுமே இது புலப்படும். நெற்றுக்கண் திறக்காதவருக்கு அதை திறக்க வேண்டிய முயற்சியில் அவரை ஊக்கப்படுத்தும் பொருட்டே ஆலயங்களில் நாள்தோறும் இது நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அந்த முயற்சியில் ஈடுபடாத, அந்த இயற்கை உண்மையை நேரில் காணாத, ஆவலும் இல்லாத இன்றைய சிற்றின்ப கோட்டிக்கொண்டே மக்கள் இறைவனையும் தம்மை போல் கருதி அவனும் சிற்றின்ப விழாவே என ஏளனம் செய்கின்றனர். இந்த ஒரு சக்தியை புணர்பால் ஏற்படும் சிறு நுணுக்கங்கள் மேற்படுத்தி நாம் கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இந்து மதத்தையும் அதனை அமைத்த பண்டைய ஞானிகள் சூசம அறிவையும் கருணைத்திறத்தையும் எடுத்து காட்டுகிறது. இனி இரு சக்திகள் எதிர்த்து உரசுவதால் ஏற்படும் இரண்டாவது பலன், பிராண உடம்பில் ஒரு நரம்புகளுக்கு, அதாவது இரத்த குழாயில் இரத்தம் ஓடுவது போல நரம்புகள் சுற்றி சுற்றி பிராணமய கோஷத்தின் அணுக்கள் ஒரு குழாய் போல ஓடும். இந்த இரத்தத்தால் அன்னசரம் இரத்தத்திடம் சென்று உடம்பின் தசை முதலியவற்றை ஊட்டுகின்ற மாதிரி இந்த பிராண ஓட்டத்தால் பிராணாயாம கோஷத்தின் தாதுக்கள் பிராண உடம்பின் பல பாகங்கள் சென்று அங்கு பழுது பார்க்கவும் புதுப்பிக்கவும் உதவுகின்றன. இவ்வேளைக்கு உறுதுணையாக நிற்பது இறைவனுடைய 3வது சக்தியாகிய பிராணசக்தி என்கிற சிவசக்தி ஆகும். இது 2வது சக்தியைப் போல எல்லா ஆதாரங்களிலும் புகுந்து கொள்வதில்லை. குண்டலினி சக்தி மூலாதாரத்திற்கு மாத்திரமே புகுவது போலவே சூரிய ஒளி காற்று கலந்து வரும். இது சுழன்று கொண்டே இருக்கும். மண்ணீரல் ஸ்தானத்துக்குள் மாத்திரமே போகும். புகுந்தவுடன் அந்த ஆதாரத்தில் இது பஞ்ச வாயுக்களாக பிரிக்கப்பட்டு அவ்வாயுக்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட சக்கரங்களை நோக்கி சென்று வெவ்வேறு வேலைகளை செய்ய தொடங்கும். இந்த பஞ்ச வாயுக்கள் பிராண, அபன, சபன, உதான, விபான வாயுக்கள் என்று அழைக்கப்படும். இந்த 5 பிரிவுகளில் முதலாவது பிராணவாயு. அது மஞ்சள் நிறமுடையது. அது மண்ணீரல் சக்கரத்திலிருந்து இருதய சக்கரத்திற்கு சென்று இருதயம், சுவாசப்பை அவற்றில் வேலை நடத்தும். இந்த பிராணவாயுவின் உதவியாலே நாம் சுவாசம் விடுவதும் நமது இருதயம் இரத்தத்தை உடம்புக்கு முழுவதும் ஓட்டுவதுமாய். பிராணவாயுவின் குறைவிருந்தால் அவருக்கு இருதய நோய், காச நோய் போன்றவை உண்டாகும். பிராணவாயு மேலே சொன்ன பிராண சக்தி அல்ல, அப்பிராணவின் சக்தியின் ஒரு பிரிவே ஆகும். பஞ்ச வாயுக்களில் 2வதான அபான வாயு கிச்சிலி சிவப்பு நிறமுடையது. அது மூலாதாரத்தில் சென்று மலஜல விந்து இவற்றை கழிக்கும். இதன் குறைவிற்படுத்தலில் மலக்கட்டு, மூத்திர நோய், பேடித்தன்மை முதலியவை காணப்படும். 3வது சமான வாயு பச்சை நிறமுடையது. அது நாபி சக்கரத்தின் வழியாக வேலை செய்து ஜீரண சக்தியை கொடுக்கும். அஜீரண சக்தி நோய்க்கான காரணம், அதற்கான குறைவே இதுவே ஆகும். இந்திர நீலம் போன்ற 4வதாக உதான வாயு. இது நீல தடாகத்தில் நீலவெளி வீசும் போன்றி நீல ஒளியில வீசும். இது திருநீலகண்டம் என்ற பெயர்
காரணம் பெற்றது. இது கழுத்து சக்கரத்தை, குரல் நயம், அதன் பலம், பேச்சுவன்மை முதலியவற்றோடு தொழிற்படுத்தும். 5வது ஆகிய வியான வாயு என்கிற இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட வாயு முன்னே சொன்ன நரம்பொழுக்குடன் உடம்பு முழுவதும் ஓடும். இது இரத்த குழாயின் இரத்த ஓட்டத்தைப் போல இளஞ்சிவப்பு, அதாவது ரோஸ் நிறந்தை கொண்ட பிராண ஓட்டத்தை நரம்பு தோறும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த வியான வாயு நரம்புகளின் போஷித்து, இதன் குறைவினால் நரம்பு தளர்ச்சி, உடம்பில் ஏய்ப்பு, இளைப்பு, அசதி போன்றவை ஏற்படுவதோடு அக்குறைவு மற்ற 4 வாயுக்களின் பூரண வேலைக்கு தடையாகவும் நின்று உடம்பில் பல நோய்களை உண்டு பண்ணும். திடகாத்திரம் உள்ள மனிதன் தன் தேவையை அதிகமாக இந்த வாயுவை உடம்பில் உற்பத்தி செய்கிறான். அவனுக்கு உபயோகப்பட்டது போக எஞ்சி வியான வாயு உடம்பில் மயிர்கால்கள் வழியாக விசிறிவிடும். குளிரினால் உடம்பு மயிர் கூச்செறியும் பொழுது உடம்பெங்கு ரோமம் சிலிர்த்து விரைப்பாக நிற்பது போல இந்த வாயுவின் கதிராக சென்ன கம்பி போல் உடம்பு முழுவதிலும் வெளியே செல்லும். இது நெற்றிக்கண்ணுக்கு மட்டுமே இது புலப்படும். ஆரோக்கியமுள்ளவனுக்கு உடம்பில் இக்கதிர்கள் விரைப்பாக நிற்பதற்கு பதிலாக விளைந்த நெற்கதிரில் வயலில் மடங்கி கிடப்பது போல் மடிந்து தொங்கும். நெற்றிக்கண் பார்வைக்கு நோயின் தன்மையும் நோய்வாய்ப்பட்ட உறுப்பு அதிலிருந்து எளிதில் விளங்கும். ஆரோக்கியமுள்ளவன் வெளிவிடும் வியானவாயுவானது நோயாளிக்கு ஆசை போடப்பட்ட உணவு போல உதவுகிறது. அது அங்கனம் பக்குவப்பட்டிருந்தால் நோயாளியின் உடம்பில் எளிதில் சார்ந்து அவனுக்கு பயன்படுகிறது. சில நோயாளிகளின் ஆரோக்கியசாலிகளின் அண்டையதிலிருந்து அவர்கள் பிராணசக்தியை அளவுக்கு மிஞ்சி உறிஞ்சிவிட வல்லவர். அப்போது அந்த ஆரோக்கியமானவர்களுக்கு ஒரு தற்கால அசைதையும் இவ்வாறு அடிக்கடி நிகழுமாயின் அவருக்கு நோயும் உண்டாகும். கிழவர் பக்கத்தில் சிறுவர் இராக்கால வழக்கமாக படுத்திருவதால் அச்சிறுவனுக்கும் தேக மெலிவு 2வது 3வது முறையாக சிறு பெண்களை மணந்து அவரிண்டையும் பதிலாக உறங்குவராயின் அப்பெண்களுக்குரிய காசநோய் முதலிய கண்டு அவதிப்படுவர். இதற்கு காரணமும் அப்பெண்களுடைய பிராணசக்தி அளவு மிஞ்சி கணவரால் உறிஞ்சப்படுவதே. பஞ்ச வாயுக்களை கொண்டு இந்த பிராண சக்தி மனிதர் மாத்திரமே அன்றி பிராணிகள், மரம், செடி, கொடிகள் ஆகியவையெல்லாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதாக இருக்கிறது. அவர்கள் சில வகை மரங்கள் தாம் பக்குவப்படுத்திய வியான வாயுவை சிறிதளவு உட்கொண்டு எஞ்சியதை ரோஸ் நிற புகை போல பெருவாரியாக வெளியே கக்கி பரப்பிவிடுகிறது. அம்மரம் முக்கியமானவை. அரசின் இனமாகிய கல்லால், அரசு, பைன், யூக்கலிப்டஸ் போன்றவை ஆகும். நரம்பு நோயாளிகள் இம்மரத்தை அண்டியிருந்தால் இவற்றிலிருந்து வெளியே செல்லும் இந்த வியான வாயு அவருடன் சார்ந்து அவரை குணப்படுத்தும். இந்த உண்மையை கொண்ட நம் நாட்டில் அதிகாலையில் அரசு சுற்றுவதும் வழக்கம், அதாவது அரச மரத்தை சுற்றுவது வழக்கம். மேல்நாடுகளின் நரம்பு நோயாளிகள் பைன்மர காட்டில் குடியிருந்து சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். நரம்பு மாத்திரம் வலுவடைந்திருப்பாயின் மற்ற அநேக நோய்கள் அவருக்கு எளிதில் நீங்கிவிடும். இதுவரை விளக்கப்பட்டுள்ள 3 சக்திகளும் ஜீவசக்திகள். உடம்பிற்கு உருவம் இல்லை. குண்டலினி என்று உடம்பிற்கு சூடில்லை. பிராணசக்தி என்று உடம்பிற்கு இயக்கமில்லை, அதாவது ஆட்ட ஓட்டங்கள் இல்லை. இவைகள் அவற்றின் பொது குணங்கள். ஆனால் இவை 3ம் ஒன்று சேராத போது உடம்பே இல்லை என்பதுதான் நம்மளோட அடுத்த ஒரு கூற்று. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பிராணசக்தியின் பஞ்ச வாயுக்கள் நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.